வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மதூர் சத்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். நீங்கள் எல்லாம் வெளிநாட்டை சார்ந்தவங்க, இங்கே முறைகேடாக குடியேறி இருக்கீங்க. அப்படிங்கிறதுக்கும் இந்த வாக்காளர் திருத்த இதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ மேற்கு வங்கத்தை குறி வச்சு அங்கேருந்து புலம்பெயர்ந்து வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய நபர்களை தூக்கி கொண்டு போய் நீ இந்தியனே கிடையாதுன்னு சொல்லி எல்லைக்கு அப்பால் விடக்கூடிய வேலைகள்லாம் நடக்கல. இதுக்கு ரெண்டுக்குமே தொடர்பு இருக்கு இல்லை? அதான் இது எலெக்ஷனுக்காக பண்ணப்பட்டது கிடையாது. பீகார் எலெக்ஷனை ஜெயிப்பதற்கு பண்றாங்கன்றது ஒரு துணை கொள்கை. அவங்களுக்கு மெயின் கொள்கை என்னன்னா குடியுரிமை திருத்த சட்டம் தான். அந்த 2027 நடக்க போற குடியுரிமை திருத்த சட்டம். ஆக்சுவலி இவங்க என்ன பண்ண பார்த்தாங்க அப்படின்னா, எலெக்ஷன் கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இது மூணையும் வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் வச்சு எதெல்லாம் டாக்குமெண்ட்லையும் அவங்களாம் வெளியேற்றிட்டாங்க. 65 லட்சம் பேரை வெளியேற்றிட்டாங்க. இவங்களால பீகார் எலெக்ஷன்ல மட்டும் ஓட்டு போட முடியாதுன்றது கிடையாது. 2 வருஷம் கழிச்சு குடியுரிமை திருத்த சட்டம் வரும்போது நீ எலெக்ஷனை ஓட்டு போட்டியாங்கிற ஆவணத்தை கொண்டு காட்டு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்த 65 லட்சம் பேர் ஆட்டோமேட்டிக்கா குடியுரிமை திருத்த சட்டத்தில் வெளியே நிறுத்தப்படுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, பீகார்ல 65 லட்சம், ஒட்டுமொத்தமா இந்தியா எடுத்துக்கினா ஒரு 15 கோடியிலிருந்து 20 கோடி வரைக்கும் இப்படி தேத்திட்டாங்க அப்படின்னா, இவர்கள் 2ஆம் தர குடிமக்களை ஆக்க பாக்குறாங்க. 2ஆம் தர குடிமக்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இன்னைக்கு ஒருத்தர் 2 பேரை கொண்டு போய் பார்டருக்கு வெளில போடலாம். 15-20 கோடி பேரை பார்டருக்கு வெளியெல்லாம் போட முடியாது. அப்படி ஒரு ஸ்கீமை யோசிச்சே நம்மளால பார்க்க முடியாது. யோசிச்சு பார்க்க முடியாது, நடத்தவும் முடியாது. சாத்தியம் கிடையாது. ஏன்னா வெறும் 22 லட்சம் பேர் இருக்கிற காசாவின் மீது குண்டு போடுவதே உலக அளவில் எவ்வளோ பெரிய எதிர்வலை ஏற்படுது. அது பெரிய அவலம். அது வேற டாபிக், அதை விட்டுரும். அப்படி இருக்கும்போது 20 கோடி பேரை நீ கொன்னளிக்கலாம் முடியாது, வெளியே கொண்டு போய் வேற நாட்டுக்கும் போட முடியாது. யார் வாங்கிப்பாங்க? 10,000 பேரை கூட அமெரிக்காக்காரன் வச்சுக்க மாட்டேன்னு உன்னை 200 பேரை சங்கிலியை போட்டு ஆடு மாடு மாதிரி அனுப்பிட்டு இருக்கான் இந்தியாவுக்கு ஃப்ளைட் ஏற்றி. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த 15-20 கோடி பேரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 91க்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்காவில் என்ன நிலைமை இருக்குது அந்த நிலைமைக்கு மாற்றப் போகிறார்கள். அதாவது அவர்கள்ட்ட குடியுரிமை இல்லைன்னா அவங்களுக்கு எந்த உரிமையும் இருக்காது. அவங்களுக்கு சம உரிமை கிடையாது. அவங்களுக்கு வேலைக்கு கூலி அப்படிங்கிற உரிமை கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சாசனம் சொல்லியிருக்கிற எந்த, அதாவது மனித மாண்பு, ரைட் டு டிக்னிட்டி, ரைட் டு லைஃப் எதுவுமே கிடையாது. உன்னை நான் எப்படி வேணாலும் நடத்தலாம் அப்படின்னும் போது அவர்கள் இருப்பதிலேயே அடிமாட்டு கூலிக்கு எந்த உரிமையும் இல்லாம எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் அவர்களை வேலை வாங்கலாம். நாளைக்கு அதானி ஒரு பெரிய கம்பெனி ஓபன் பண்ணார் அப்படின்னா, யூனியனாவது வெங்காயமாவது எல்லாரும் வெளியே போங்கடா, நான் 2000 அடிமையா வச்சிருக்கேன் பாரு, அவன் குடியுரிமையே கிடையாது, அவன் எந்த நீதிமன்றத்திலும் போய் வாதாட முடியாது, நான் அவனுக்கு கூலி கூட தர தேவையில்லை, அப்படியே ஆடு மாடு அடைச்சு வைக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த 1910 நீங்க அடிமை முறையில ஃபேக்டரிகள் நடத்திருக்காங்க. ரஷ்யாலாம் பாத்தீங்கன்னா அப்படியே கூட்டாக வாழ்வாங்க மக்கள். 10,000கணக்கான மக்கள் ஒரே ஒரு ஊர்ல வாழ்வாங்க. அது அந்த கம்பெனியை ஏற்படுத்தி கொடுத்த போர்டிங்கா இருக்கும். அங்க இப்போ இந்த அங்காடி திருப்படத்துல சரவணா ஸ்டோர்ஸ்ல எப்படி தங்குவாங்கன்னு காட்டுறோம். அந்த மாதிரி மனிதர்கள் தங்கியிருப்பாங்க. அடிச்சு எழுப்பி விட்டா வேலை பார்க்கணும். ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் 18 மணி நேரம்லாம் வேலை பார்ப்பாங்க. 20 மணி நேரம்லாம் வேலை வாங்கி இறந்து போனவர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு இந்த நாட்டில் பல கோடி மக்களை இழுத்து செல்வதற்கான ஒரு திட்டமா தான் இது இருக்கு. அது நீங்க கற்பனை அப்படின்றது தேவையில்லை. சவுத் ஆப்பிரிக்கால எப்படி இருந்தது? கருப்பினத்தவர்களை எப்படி அவங்க ட்ரீட் பண்ணாங்க? கருப்பினத்தவர்கள் நல்ல வேலைக்கு வர முடியாது. கருப்பினத்தவர்கள் வெள்ளை இனத்தவரை திருமணம் செய்து கொள்ள முடியாது. அதே போன்ற வெள்ளை இனத்தவர்கள் சொல்லும் வேலையை அவர்கள் செய்ய வேண்டும். அவங்க கருப்பினத்தவர்கள்லாம் அந்த இப்போ ஊர் கேப்டவுன் எடுத்துக்கிட்டா அவங்கெல்லாம் ஒரு குடியிருப்புல இருப்பாங்க, இவங்கெல்லாம் ஒரு குடியிருப்புல இருப்பாங்க. காலையில எந்திரிச்சு அந்த கருப்பினத்தவர்கள்லாம் எந்திரிச்சு வேலைக்கு இந்த வெள்ளை இனத்தவர்கள் இருக்கிற குடியிருப்பு பகுதிக்கு போய் அவங்களுக்கு வீட்டு வேலை பார்ப்பது, டிரைவர் வேலை பார்ப்பது, கார்பெண்டர் வேலை பார்ப்பது, பிளம்பர் வேலை பார்ப்பதுன்னு இருப்பாங்க. அப்ப இது போல உங்களுக்கு ஒரு செக்ஷன் ஆஃப் இந்தியாவையே அடிமையாக்க பார்ப்பதுக்கு தான் இந்த திட்டம். அதனால எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு இதுக்கான ஒரு கதவை தான் திறந்து விடுது. அதை சாக்கா வச்சுக்கிட்டு இதுதான் எப்பயுமே இந்த இந்து ராஷ்டிரம் அப்படின்ற கனவு உலகத்தோட ஒரு திட்டமாகவே எப்பயுமே இருக்கு. அங்க இஸ்லாமியர்கள், தலித் மக்கள், பழங்குடியினர் எல்லாத்தையும் இவங்க இப்படி அடிமையா மாத்தணும். பெண்களோட நிலை திருப்பியும் சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ, இவங்க இந்த உடன்கட்டை ஏறுதல்ல இருந்து குழந்தை திருமணத்துல இருந்து எப்படி வச்சிருந்தாங்களோ அந்த நிலைமைக்கு கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற திட்டம் தான். அது உடனே அப்படியெல்லாம் மாத்திர முடியாது. இன்னொன்று உங்களுக்கு
பெண்கள்லாம் இன்னைக்கு வேலைக்கு பார்த்தா தான் நாடு வந்து பொழைக்கவே முடியும் அப்படின்னு இருக்குது. அதனால வந்து அப்படியே கற்காலம் மாதிரி இல்லை, அப்படியே வந்து சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி மாற்றணும் அப்படிங்கிறது இல்லைனாலும் இந்த திட்டத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி மாத்துறது. இன்னைக்கே பாருங்க பெண்களோட நிலைமையை எடுத்து பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் போராட்டம்னா சொல்றது, 1940லயே ரஷ்யா போன்ற நாடுகளில் பெண்கள் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ வேலை பார்க்குறாங்க, தொழிற்சாலைகள் எவ்வளோ வேலை பார்க்குறாங்க பார்த்தா 40% பெண்கள் வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் உறுதிப்படுத்தப்பட்ட சம்பளத்தை வாங்கும் பெண்கள் எவ்வளோ % பேர்னா ஒரு 18% பேர் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கும் பெண்கள் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் சொல்லுவாங்க. அதாவது பெண்கள் உழைக்கிற தொழிலில் எவ்வளோ இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது இன்னைக்கு இந்தியாவில் வந்து 42% 43% ஒரு கதை கட்டி விடுறாங்க. ஆனால் அதில் மோஸ்ட்லி எதுன்னு பார்த்தா அதில் 60%க்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா விவசாயத்தில் சம்பளம் வாங்கி கொள்ளாமல் பெண்கள் வேலையை பார்ப்பது. பேசிக்கலி விவசாய கூலிகளாக இருக்கிறாங்க. விவசாய கூலிகளாக, அதாவது அவங்க ஊர்லேயே வேலை பார்க்குறது, இல்லை அவங்க குடும்பத்துக்கே அவங்க வந்து சம்பளம் வாங்காமல் வேலை பார்க்குறது. இது வந்து பெண்களுக்கான இதை உருவாக்குறதா, வேலை வாய்ப்பை உருவாக்குறது இல்லை, அவர்களுக்கான முன்னேற்றத்தை உருவாக்குறது இல்லை. இது எப்படி வந்திருக்கு அப்படின்னா பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் இதுதான் ஜாஸ்தியா இருக்கு. பெண்களுக்கான கார்மெண்ட் ஃபேக்டரிலாம் நீ ஜிஎஸ்டியில் மூடிட்ட. இன்னைக்கு ட்ரம்ப் டாரிஃப் போட்டா 7,000 கோடி கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு லாஸ். அப்போ அதில் இருக்கிற பெண்கள்லாம் இன்னும் வெளியே அவங்களாம் போய் என்ன பண்ணுவாங்க, ஊரில் விவசாயம் தான் பார்ப்பாங்க. அப்போ இந்த நிலையை ஏற்கனவே பிஜேபி பொருளியலாக சாத்தியப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதற்கான அரசியல் மற்றும் பண்பாட்டு கூறுகளையும் இந்த குடியுரிமை வாயிலாக திருத்த பார்க்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இல்லை, இந்த குடியுரிமை இதுங்கிறது இப்போ சர்வதேச சட்டங்களினுடைய அடிப்படையில் தான் நடத்தணும். தன்னிச்சையாக இப்போ எடுத்தோம் கவித்தோங்கிற ரீதியில் வந்து யாரையாவது பிடிச்சிட்டு கொண்டு போய் விடுறது வந்து அதில் நிறைய அப்பாவிகள் இருப்பாங்கல்ல. இந்திய குடிமகனையே வந்து கொண்டு போய் தள்ளக்கூடிய நிலைமை இருக்குது. இப்போ மேற்கு வங்கத்திலே போராடி ஒரு 7 பேரெல்லாம் மறுபடியும் கூட்டிட்டு வந்ததாக எல்லாம் சொல்கிறாங்க. அது மாதிரி இங்கே பங்களாதேஷ் எல்லையிலே அங்கே வந்து இந்திய குடிமக்கள் இங்கே வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு பேசின தகவல்கள் எல்லாம் வந்திருக்கு. அப்போ இதை வந்து இந்தியா நினைச்சா வந்து இதை செய்ய முடியுமா? அது இந்தியா நினைச்சா செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வி யாருக்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்தது. ஏன்னா இன்னைக்கு வந்து 60,000 பேர் கொண்டிருக்கான் இஸ்ரேல். அதில் வந்து ஒரு 16,000 குழந்தைகளை கொண்டிருக்கான். என்ன பண்ணோம்? சர்வதேசம் அப்படின்னு சொல்கிறோம், ஐநா சபை என்ன செய்யுது? ஒன்றுமே செய்ய முடியலையே. அதாவது யுனைடெட் நேஷன்ஸோட ஒர்க்கர்ஸே அவன் வந்து 400 பேர் 500 பேரை கொண்டிருக்கான். இந்த இங்கிலாந்துலேருந்து போன பத்திரிகையாளர்களை கொண்டிருக்கான், அமெரிக்காவிலேருந்து போன பத்திரிகையாளர்கள் கொண்டிருக்கான். அப்படின்னு இருக்கும்போது இந்த வல்லரசு நாடுகளாலே ஒன்றும் செய்ய முடியலையே. ஏன்னா இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தேசம், அது தேசம் அப்படிங்கிறத விட அமெரிக்கா இல்லை இந்த வல்லாதிக்க தேசங்களுக்கு மிடில் ஈஸ்டில் ஒரு கண்ணா இருக்கிறான். அவன் இருந்தால் தான் இவங்க லாபம் வெட்ட முடியும். அப்படிங்கிறதுனால அது 60,000 பேரை கொண்டு குவிக்கிறதே பொறுத்துக்கிறாங்க. அப்படின்னும் போது இந்தியா குடியுரிமையை திருத்தினா அவனுக்கு என்ன, திருத்தலாம் அவனுக்கு என்ன? இப்போ இந்தியா குடியுரிமையை திருத்தி இந்த 2ஆம் தர குடிமக்களாக ஆக்கப்பட்டவர்கள் இவன் பன்னாட்டு மூலதனத்தை பெருக்கிறதுக்கான தொழிற்சாலைகள்லையும் எல்லா இடங்கள்லையும் வேலை பார்த்தா அவனுக்கு என்ன கவலை? நீ பாட்டுக்கு ஜாலியாக அடிமையாக இருப்பா அப்படின்னு அவன் விட்டுட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா நீ யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் இருக்கிற பஜ்ரங் தள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை ஏற்கனவே ஒரு தீவிரவாத அமைப்பை கிளாசிஃபை பண்ணியிருக்கு. ஆனால் ஏன் எந்த நடவடிக்கை எடுக்கல? அவன் இங்கே நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் விடுங்க. இப்போ வந்திருக்குது சாஃப்ரான் அமெரிக்கான்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்திருக்கு. சாஃப்ரான் அமெரிக்கான்ற புத்தகம் அமெரிக்காவில் எப்படி இந்துத்துவம் ஊடுருவி செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்றத தோலுரிக்குது. அமெரிக்காலே அவன் தடை பண்ணல இந்துத்துவம் வளர்றத. அதுக்கான காரணம் என்ன? இந்தியாவையும் மோடியை வந்து பகைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான காரணம் தான் அதை பார்க்க வேண்டியது இருக்கு. மோடிலாம் கிடையாது. மோடி என்ன சாதிச்சார்? மோடி வந்து அமெரிக்கா இவ்வளோ பேசும்போதும் மோடியால், அதாவது நாங்கள் தான் வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு வந்து சமாதானம் பண்ணி வச்சும் போதும் அப்படின்னு சொல்லும் போதும் மோடியால் ஒன்றும் திருப்பி பேச முடியல. ஆனால் சைனாக்காரன் தாம் தீம்னு அடிக்கிறான், அமெரிக்காவை ஏறி அடிக்கிறான். அந்த நியானால ஒரு பேசலாம், அங்கே பார்த்தா ஒரு சின்ன பையன் எகிரி அடிச்சிருந்தான் அப்படின்னு. அந்த மாதிரி சைனா அடிச்சுட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது மோடி அப்படின்றதுனால அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ஆனால் இது 140 கோடி நுகர்வோர்கள் இருக்க ஒரு சந்தை இது. அப்போ இதை வந்து நழுவ வர்றது அப்படிங்கிறது வந்து அவனுக்கு பெரிய ஆபத்து.
இது வந்து சைனா பக்கம் ரஷ்யா பக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு பெரிய ஆபத்து. அப்போ அப்படி இருக்கும்போது இதை முற்றுமுழுதாக நீங்க பகிச்சுக்க முடியாது, இது முற்றுமுழுதாக நீங்க முறை செலுத்த முடியாது. இதை வந்து ஒரு பேலன்ஸ்ல தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற கன்சர்ன்னாலய மோடி மீது பயமோ இல்லை இந்திய மக்கள் மீது அக்கறை அப்படிங்கிறதெல்லாம் எந்த விதத்துலையும் வந்து நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்திற்கும் நன்றி.